நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல சார், அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். மிக அருமையான பழக்கம் என்ன தெரியுமா? யாரை பற்றியாவது தப்பா யாராவது பேசினா ரஜினிகாந்த் சார் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவார். அவர்கிட்ட போய் யாராவது தப்பா ஒருத்தரை பற்றி சொன்னால் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டார். தளபதி படம் முடிஞ்சோடனே நாகேஷ் சார் போய் சூப்பர் ஸ்டார்கிட்ட போய் என்னோட போர்ஷன் நிறைய எடுத்தார் மணிரத்னம், ஆனால் படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் என்னை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் என்று ரஜினிகாந்திடம் சொன்ன பொழுது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டிட்டு புன்னகைச்சிட்டே இருந்திருக்காரு. சொல்லி முடிச்சோன்னே எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டார். நாகேஷ் கேட்டிருக்காரு, ஏப்பா இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த மனுஷன் ஒரு பதிலுமே சொல்லலை, பேசாமல் போயிட்டாரேன்னு என்று சொன்ன பிறகுதான் சுற்றி உள்ளவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பிற மனிதர்களை பற்றி யார் குறை சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டார். அதனால் தான் அவர் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். நாம் எல்லோரும் வாழ்க்கையிலே சூப்பர் ஸ்டாராக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை பற்றி பேசுவதை முதலில் நிறுத்த வேண்டும். ஓஷோ அப்படின்னு ஒரு சாமியார் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு. அவர்கிட்ட ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அவர் ஓஷோவை போய் சந்திச்சிருக்காரு. சாமி, எனக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஓஷோ அப்படியே கூர்ந்து பார்த்துருக்காரு. இவர் காலை ஆடிக்கிட்டே கேட்டிருக்காரு. காலை ஆடிக்கிட்டே சாமிகிட்ட கேட்குறாரு, சாமி எனக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்குன்னு. சாமி அந்த காலை ஊற்றி பார்க்குறாரு. உற்று பார்த்தவுடன் காலை ஆட்டுறதை நிறுத்திட்டாரு. இப்போ ஓஷோ கேட்டார், ஏன் காலை ஆட்டுறதை நிறுத்திட்டீங்க? இல்லை, நீங்கள் உத்து பார்த்தீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் நிறுத்திட்டேன். அப்போ ஓஷோ அவர்கள் சொல்லுகிறார், ஒரு நிமிஷம் உன் காலை உத்து பார்த்ததுக்கே நீ காலை ஆட்டுறதை நிறுத்திட்டியே, தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற உன்னுடைய தவறான எண்ணங்களை நீ உற்று பார்த்தேயானால் நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னை விட்டு மாறிவிடும். ஆகவே நம்முடைய எண்ணங்களை நாம் முதலில் ஒத்து பார்த்து கொண்டாலே எது சரி எது தவறு என்கிற முன்முடிவுக்கு வராமல் நடப்பது அத்தனையும் நன்மைக்கே என்கிற மனப்பாங்கிற்கு வந்துவிடும். எந்த தேசத்தில், எந்த மாநிலத்தில், எந்த நாட்டில், எந்த நகரத்தில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த நாடும் அந்த இனமும் அந்த தேசமும் உயரும் என்பதுதான் வரலாறு. ஒரு வீட்டோட சுத்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீட்டோட கழிவறையையும் அந்த வீட்டோட தலையணை உரையையும் பார்த்தால் போதும். ஒரு தெருவோட சுத்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த தெருவில் கிடக்கக்கூடிய கழிவுகளையும் தெருவில் கிடக்கக்கூடிய குப்பைகளையும் பார்த்தால் போதும். ஒரு நகரத்தினுடைய சுத்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நகரத்து மனிதர்கள் போக்குவரத்து விதிகளை எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறாங்கிறத பார்த்தா நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நாட்டினுடைய உயர்வையும் ஒழுக்கத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை வைத்து மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். அழகுமணி திருவயிற்றில் அங்குலமாய் எங்குலமாய் ஆசையுடன் நம்மை வளர்த்து பழகுமுறை பழக்கங்கள் பண்பாடு பாசநெறி பைந்தமிழின் சுவை பயிற்றுவித்த நமதன்பு தமிழ்த்தாயை வணங்கி தொடங்குகிறேன். நகரத்தார் பெருமக்களை பற்றி எண்ணுகிற பொழுது 2 திருக்குறள்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஊழ் என்கிற அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகை அவர்கள் சொல்கிறார், இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியராதலும் வேறு என்று சொல்கிறார். என்ன சார் அர்த்தம்? இந்த உலகத்தில் உள்ள இயற்கை கேட்டகரி 2ஆக இருக்கிறதாம். திருவேறு, திரு என்றால் செல்வம், செல்வம் மிகுந்தவர்களாக இருக்கிற மனிதர்கள் ஒரு கேட்டகரி, தெள்ளியராதல் வேறு, தெளிவான மனிதர்களாக இருப்பது ஒரு கேட்டகரி. திருப்பி குறளை சொல்கிறேன், இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியராதலும் வேறுங்கிறாரு. செல்வத்தோடு இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி, தெளிவான மனிதர்களாக இருப்பவர்கள் ஒரு கேட்டகரி. இந்த உலகத்திலேயே செல்வத்தோடும் தெளிவான அறிவோடும் இருக்கக்கூடிய ஒரே சமூகம் நகரத்தார் சமூகம் மட்டும்தான் என்பதை இந்த சபையிலே பதிவு. அடுத்த குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்னார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் மல்டி மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போயிட்டு ராபர்ட் கியோஸ்கின்னு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணார். அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான காரியம் என்ன சார், எல்லாரும் பில்லியனர்ஸாக இருக்கீங்களே, உலகத்தினுடைய ஆகச்சிறந்த பில்லியனர்ஸ், இந்த நாட்டில் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு பணக்காரர்,
எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேரக்டர்னு இருக்கும்ல, எல்லாருக்கும் பொதுவான கேரக்டர்னு அவர் அலசி ஆராய்ந்து எல்லோரும் இன்டர்வியூ எடுத்து கடைசியில் சொன்ன முடிவு என்ன தெரியுங்களா? செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை முன்னேறிய மனிதர்களும் சுய ஒழுக்கம் மிகுந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த நகரத்தார் சமூகம் என்பதும் இத்தனை ஓங்கி உயர்ந்து வளர்வதற்கு காரணம் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம்தான் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கக்கூடிய அருமை தலைவர் அவர்களையும் நிர்வாகிகளையும் எல்லோரையும் வணங்குவதற்கு முன்னால் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய பங்காளி அண்ணன் திரு VNCT வள்ளியப்பன் அவர்களை வணங்கி இன்னைக்கு பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்கிறேன், வணங்குகிறேன், மகிழ்கிறேன். சார், பதவி பொறுப்பு அப்படிங்கிறது அந்த காலத்து அரசு சபையிலலாம் உண்டு காட்டி அப்படின்னு ஒரு டெசிக்னேஷன், ஒரு பதவி இருக்குது சார். உண்டு காட்டின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட வேலை என்ன தெரியுங்களா? ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்ற உணவை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் ஃபுல்லாக சாப்பிடணும். என்னென்னலாம் ராஜா அன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறாரோ எல்லாத்தையும் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ½ அன் ஹவர் அப்சர்வேஷனில் அவர் இருப்பார். அவர் உயிரோடு இருந்தாருன்னா ராஜா சாப்பிடுவார். அவருக்கு லேசாக தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு, கிருகிருன்னு வந்துச்சு அப்படின்னா ஏதோ கலந்துட்டாங்க அப்படின்னு ராஜா ஸ்டாப் பண்ணிடுவார். இப்போ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அவனுக்கு என்னையா ராசா விட்டு சாப்பாடு, அறுசுவை உணவு, தினம் வகை வகையாவில் சாப்பிட்றானா. ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறவருக்கு தான் தெரியும். சப்போஸ் எவனாவது உள்குத்து குத்தி விஷத்தை வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, முதல்ல மண்டையை போடுறது இவராக தான் இருப்பார். ஒரு பதவிக்கும் பொறுப்புக்கும் வருகிற அத்தனை மனிதர்களுடைய நிலையும் அதுதான். சங்கத்திலோ கணக்கிலோ ஏதாவது நிர்வாக தவறுகள் நடந்துவிட்டால் முதலில் குற்றம் சாட்டப்படுபவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே அவர்கள் செய்கிற அத்தனை காரியத்திலும் நாம் ஒத்துழைப்பு தருவதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நிர்வாகத்துக்கு வர்றவங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் கொடுக்குறாங்க, அவங்களோட நேரத்தை கொடுக்குறாங்க. ஒரு ஆங்கில பழமொழி எனக்கு ஞாபகம் வருது, நோ மேன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ரிச் இனஃப் டு பை ஹிஸ் ஓன் பாஸ்ட். அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் என்னோட 30வது வயசில் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை. கடவுள் என்கிட்ட வர்றாரு, கடவுளை ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நான் செக் கொடுத்துட்றேன், என்னை திருப்பி கொண்டு 30வது வயசில் விட்டுறீங்களான்னா விட்டுருவாரா? விட்டுற மாட்டார், முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எதை விலை கொடுத்து வாங்க முடியாது? நேரத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. வாழ்க்கையில் கடந்து விட்ட நிமிடங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்பேற்பட்ட நேரத்தை இந்த நிர்வாகிகள் நமக்காக ஒதுக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கரோலி கொடுத்துடலாமா? நல்லாவே கைத்தட்டலாம். நான் நிறைய இடத்துல நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். அதனால் இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பண்ணுறதுனாலே 4 விதமான உபகாரங்கள் செய்யலாம். ஒன்று தன உபகாரம், இன்னொன்று தானிய உபகாரம், இன்னொன்று சிரம உபகாரம், இன்னொன்று மௌன உபகாரம். தன உபகாரம்னா என்ன? சார், இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேங்க, எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணி தான் பண்ணுறோம், நீங்களும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை நடத்தி வச்சா அதுக்கு பேர் என்னங்க? தான உபகாரம். அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான கிராசரிஸ், மளிகை பொருள்லாம் வாங்கி தந்துடுறேன், உணவுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி தந்துடுறேன்னா அதுக்கு பேர் என்னங்க? தானிய உபகாரம். சார், என்னால் தனம் தானியம்லாம் கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை, ஃப்யூச்சரில் வந்துடும், ஆனால் நான் என்னுடைய உடலை வருத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடப்பதற்கு உதவுகிறேன் அப்படின்னு தன்னுடைய உடலை சிரமப்படுத்தி கொண்டு உதவுவதற்கு பேர் என்னங்க? சிரம உபகாரம். இது எல்லாத்த விட முக்கியமான உபகாரம் ஒன்று இருக்குது, அதுதான் மௌன உபகாரம். ஏதாவது ஒன்று பண்ணுனா அதை விமர்சனம் பண்ணாமல், அட்லீஸ்ட் நம்ம அந்த வம்புக்கு போகாமல் செவனேன்னு மௌனமாக இருக்கிறதுக்கு பேர் தான் மௌன உபகாரம். உங்களால் முடிந்தால் தன உபகாரம் செய்யுங்கள், தானிய உபகாரம் செய்யுங்கள்,
சிரம உபகாரம் செய்யுங்கள். ஆனால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் தயவு செய்து மௌன உபகாரமாவது செய்யுங்கள் என்பதை தரம் தாழ்த்தி உங்களிடம் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். பூர்த்த தர்மம் என்பதனால் பெருமையடைந்த சமூகம் நகரத்தார் சமூகம். அது என்ன சார் பூர்த்த தர்மம்? பூர்த்த தர்மம்னா என்ன தெரியுமா சார்? ஒரு ஊருக்கு ஊரணி, குளம் முதலான நீர்நிலைகளை வெட்டுவது தான் பூர்த்த தர்மம்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் கூட நம்ம பேசுகிறப்ப கேட்டிருப்போம், என்ன பெரிய என்ன கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், என்ன வெட்டிக்கிட்டு இருக்காரா அவர் கேட்குறான் தெரியுமா? வெட்டிக்கிட்டு இருக்காரா? அது கெட்ட வார்த்தையாக தெரியும். வெட்டிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன தெரியுமா? ஒரு ஊருக்காக ஒரு வாய்க்காலோ ஒரு ஊரணியோ, இந்த ஊரணிங்கிற வார்த்தையே பாருங்களேன். ஊர் அணி, அணி என்றால் அழகு, அலங்காரம், அழகு பொருள். ஊர் அணி என்றால் அந்த ஊருக்கு அலங்காரம், அழகு எது? அந்த ஊரில் வெட்டப்பட்டிருக்கிற குளம். அதை தாங்கள் வசிக்கிற ஒவ்வொரு ஊரிலும் வெட்டிய சமூகம் நகரத்தார் சமூகம். சரிங்களா? இப்படி இருக்கையிலே இப்போ சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அந்த வார்த்தைகள்லாம் நம்ம மனசுக்குள்ளார இது வரைக்கும் தவறுன்னு பட்ட வார்த்தைகள். இது சரியா சார் அப்படிங்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணணும்ல டைட்டில். அதனால் சில வார்த்தைகளை சொல்கிறப்ப என்னங்க அது மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது. இது எல்லாமே நல்ல வார்த்தைகள் தான், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள். முதல் வார்த்தை மயிரப்புடுங்கின்னு சொல்கிறோம். மயிரப்புடுங்கி என்பது கெட்ட வார்த்தை என்பதாக நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்றால், ஒரு காலத்திலே பௌத்த மதமும் சமண மதமும் இந்த இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய ரோமத்தை பிடுங்குகிற வழக்கமும் சிரைத்து கொள்கிற வழக்கமும் வைத்திருந்தார்கள். சைவ மதத்தை சேர்ந்த சிவனை வணங்குகிறவர்களெல்லாம் நீல முடி வைத்திருந்தார்கள். இவர்கள் அவர்களை பார்த்து சொல்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் மயிரப்புடுங்கியாங்கிறது. இன்னொரு அர்த்தம் இருக்குது அதுக்கு. உங்கள் உடம்புல சேரக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாமே உங்களுடைய மயிர்கால்களில் தான் வந்து சேரும். அதை பார்த்து எந்தெந்த மயிர்கால்களில் எல்லாம் நச்சு பொருட்கள் சேர்ந்திருக்கிறதோ அதையெல்லாம் சரியாக பார்த்து புடுங்கக்கூடிய வைத்தியம் ஒன்று இந்த நாட்டில் இருந்திருக்கிறது. அதனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை. அவன் திருப்பி சும்மா இருப்பானா, இந்த மாதிரி சொல்லிட்டே, நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டே, நீ தப்பாக சொல்லிட்டேன்ட்டு அவன் திருப்பி சொன்ன வார்த்தை, நீ என்ன பெரிய மயிராண்டியா? அதாவது மயிர் நீளமாக வளர்த்திருக்கக்கூடிய ஆண்டி. அது அதனுடைய ஒத்த வார்த்தை தான் என்னது? பூச்சாண்டி. பூச்சாண்டினா என்ன? நெத்தி நிறைய ஊதி பூசியிருக்கக்கூடிய பூச்சு ஆண்டி. நிறைய பெரிய ஊதி பூசிட்டு வரவங்கள இந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லி உம்பளுத்திருக்காங்க? இந்த வந்துட்டான் பாரு பூச்சாண்டி, பூச்சாண்டி வரான், ஒழுங்காக சாப்பிட்ருன்னு. அதே மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நிறைய பழமொழிகள் இருக்கிறது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது சார். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்? சாப்பாட்டில் உப்பு போட்டு நமக்கு கொடுத்தவங்கள நம்ம இருக்கிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதானே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அர்த்தம். வேறு யாருக்காவது ஏதாவது அர்த்தம் தெரியும்னா சொல்லுங்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால், உப்பு என்பதற்கு ஆன்மா என்றொரு பொருள் உண்டு. இந்த உடலுக்குள் ஆன்மா என்கிற சக்தி வந்தால்தான் இந்த உடல் உயிர் பெறுகிறது, இல்லையா? அப்போ உப்பு இட்டவரை உள்ளளவும் நினைனா, இந்த உடலுக்குள் உப்பு இட்டவர் யார்? இறைவன். அந்த இறைவனை நீ உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட பழமொழி தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்கிற பழமொழி. 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான்னு சொன்னான். 5 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லி அந்த காலத்து பழமொழி. இப்போ 5 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி எந்த நாட்டு மேலே வேணும்னு படம் எடுக்கலாம். 5 பொம்பளை பிள்ளை தெரியும்ல அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு காலகட்டம். ஆனால் 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு பெண்களை குறித்து சொல்ல இல்லை நண்பர்களே. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்ங்கிறது என்னென்ன தெரியுமா? ஒழுக்கமில்லாத மனைவி, பொறுப்பில்லாத தந்தை, ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிற தாய், வஞ்சனை செய்கிற சகோதரர்கள், பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகள், இந்த 5ம் இருக்கிற ஒருவரை பெற்றவர் ஆண்டி ஆவான் என்பது அந்த பழமொழி, இல்லையா? அதே மாதிரி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு நம்மால் கிளம்பிட்டான். 1000 பொய் சொல்லலாம் போல இருக்குன்னு இல்லை, 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு என்ற பழமொழி தான் மருவி 1000. அதே மாதிரி இன்னொன்று சார்,
தமிழ் மரபும் சங்க இலக்கியங்களும் எப்பொழுதுமே நல்லவற்றையே கற்பித்து வந்திருக்கின்றன. களவும் கற்று மரங்கிற பழமொழி எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன களவும் கற்று மரம்னா அப்போ திருட்டையும் கற்று மறந்துடலாமா, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வருதா அப்படின்னு? அது இல்லை. அந்த பழமொழி ஆக்சுவலாக களவும் கயத்தும் மர, கயத்தும் மர. களவு என்பது திருட்டு, கயத்து என்பது பொய் புரட்டு பித்தலாட்டம். களவும் கயத்தும் மர என்பதுதான் திரிந்து களவும் கற்று மர என்று மாறி இருக்கிறது. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களிலே 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை மனிதர்கள் யார் தெரியுமா? கருவேப்பிலை மனிதர்கள். 2வது வகை மனிதர்கள் வாழை இலை மனிதர்கள். 3வது வகை மனிதர்கள் வெற்றிலை மனிதர்கள். இந்த கருவேப்பிலை மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அந்த சமையல் எல்லாம் பங்கெடுப்பாங்க, வதங்குவாங்க. எல்லாம் முடித்து அவங்க வாசனை கொடுத்ததுக்கு பிறகு எடுத்து ஓரமாக வைக்கப்படுவார்கள். வாழை இலை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஃபங்க்ஷன் போது தான் வருவாங்க, ஆனால் பிரம்மாண்டம் காட்டுவார்கள். ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அவங்க காண போயிடுவாங்க. வெற்றிலை மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த ஃபங்க்ஷன்லேயே ஒரு தட்டில் ஓரமாக இருப்பாங்க. யாருக்காவது செரிமான பிரச்சனையோ சங்க உறுப்பினர்களுக்குள்ள சண்டையோ வந்தால் மட்டும்தான் வெற்றிலை மனிதர்கள் உள்ளே வருவார்கள். இந்த நிர்வாக பொறுப்பிற்கு வரக்கூடிய தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் எல்லா வகையான மனிதர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு இடத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இப்போ எல்லாரும் இப்படியே குருன்னு பார்த்துட்டே இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன நமக்குள்ளார ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுவோம். சரியா? நான் ஹாய்ன்னு சொன்னால் நீங்கள் ஹலோன்னு சொல்லணும், நான் ஹலோன்னு சொன்னால் நீங்கள் ஹாய்ன்னு சொல்லணும். வச்சுக்கலாமா? ஹாய், ஹலோ. என்ன பிரச்சனைனா, நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் எல்லாரும் எங்கே பேசு பார்ப்போம். எங்கே என்னவோ நீ என்னவோ பழமொழிங்கிற, பூச்சாண்டிங்கிற, என்னென்னலாம் பேசுகிற நீங்கிற மாதிரி இப்படி குருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கனா இல்லையானே தெரில. ஹலோ, ஹாய். இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல சார், அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். மிக அருமையான பழக்கம் என்ன தெரியுமா? யாரை பற்றியாவது தப்பாக யாராவது பேசுனா ரஜினிகாந்த் சார் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவார். அவர்கிட்ட போய் யாராவது தப்பாக ஒருத்தரை பற்றி சொன்னால் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டார். தளபதி படம் முடிஞ்சோடனே நாகேஷ் சார் போய் சூப்பர் ஸ்டார்கிட்ட போய் என்னோட போர்ஷன் நிறைய எடுத்தார் மணிரத்னம், ஆனால் படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் என்னை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் என்று ரஜினிகாந்திடம் சொன்ன பொழுது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டிட்டு புன்னகைச்சிட்டே இருந்திருக்காரு. சொல்லி முடிச்சோன்னே எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டார். நாகேஷ் கேட்டிருக்காரு, ஏப்பா இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த மனுஷன் ஒரு பதிலுமே சொல்லலை, பேசாமல் போயிட்டாரேன்னு என்று சொன்ன பிறகுதான் சுற்றி உள்ளவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பிற மனிதர்களை பற்றி யார் குறை சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டார். அதனால்தான் அவர் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். நாம் எல்லோரும் வாழ்க்கையிலே சூப்பர் ஸ்டாராக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை பற்றி பேசுவதை முதலில் நிறுத்த வேண்டும். ஹலோ, ஹாய். ஓஷோ அப்படின்னு ஒரு சாமியார் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு. அவர்கிட்ட ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அவர் ஓஷோவை போய் சந்திச்சிருக்காரு. சாமி, எனக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஓஷோ அப்படியே கூர்ந்து பார்த்துருக்காரு. இவர் காலை ஆடிக்கிட்டே கேட்டிருக்காரு. காலை ஆடிக்கிட்டே சாமிகிட்ட கேட்குறாரு, சாமி எனக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்குன்னு. சாமி அந்த காலை ஊற்றி பார்க்குறாரு. உற்று பார்த்தவுடன் காலை ஆட்டுறதை நிறுத்திட்டாரு. இப்போ ஓஷோ கேட்டார், ஏன் காலை ஆட்டுறதை நிறுத்திட்டீங்க? இல்லை, நீங்கள் உத்து பார்த்தீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் நிறுத்திட்டேன். அப்போ ஓஷோ அவர்கள் சொல்கிறார், ஒரு நிமிஷம் உன் காலை உத்து பார்த்ததுக்கே நீ காலை ஆட்டுறதை நிறுத்திட்டியே, தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற உன்னுடைய தவறான எண்ணங்களை நீ உற்று பார்த்தேயானால் நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னை விட்டு மாறிவிடும். ஆகவே நம்முடைய எண்ணங்களை நாம் முதலில் ஒத்து பார்த்து கொண்டாலே எது சரி எது தவறு என்கிற முன்முடிவுக்கு வராமல் நடப்பது அத்தனையும் நன்மைக்கே என்கிற மனப்பாங்கிற்கு வந்துவிடும். ஹலோ, பட்டுக்கோட்டையார் சொன்னார், நகரத்தாரோட பெருமைக்காக சொல்கிறேன், பட்டுக்கோட்டையாரோட வார்த்தைகள் நகரத்தாருக்கு ரொம்ப பொருந்தும். ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா
கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் மேலும் கீழும் புரளாதும்பர். நகரத்தார் சமூகம் உழைக்கிற நோக்கம் உறுதியான ஒரு சமூகமாக இருப்பதனால் எது சரி எது தவறு என்பதை மிக ஆணித்தரமாக நமது முன்னோர்கள் அறுதியிட்டு சொல்லிவிட்டார்கள். வாழ்க்கை முறையிலிருந்து சாப்பாடு வரைக்கும் எப்படி வாழணும், அதிலிருந்து பிறழ்ந்து டீவியேட் ஆகி போகிறவங்க மட்டும்தான் டிஸ்டர்ப் ஆகிறாங்களே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம்பரியமான முறைகளை கடைபிடிப்பவர்கள் யாரும் டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை. ஹலோ, நகரத்தாரோட பெருமைக்கு இன்னொரு விஷயம், 239 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த காசி நகரத்தார் சத்திரத்தினுடைய கும்பாபிஷேகம், காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு இந்தியாவில் 3000 ஜாதிகள் உண்டு, 20,000 உபஜாதிகள் உண்டு, எத்தனையோ மொழிகள் பேசக்கூடிய மக்கள் உண்டு, எத்தனையோ இனத்தைச் சேர்ந்த மக்கள் உண்டு. எவ்வளவு மொழிகள் இருந்தாலும், எத்தனை ஜாதிகள் இருந்தாலும், எத்தனை உபஜாதிகள் இருந்தாலும், ஒரு நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவரை தான் இந்த கும்பாபிஷேக கமிட்டியின் தலைவராக நமது நாட்டினுடைய பிரதமர் நியமித்தார் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு விஷயம் அந்த நகரத்தாரோட பெருமைக்காக சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கினார் சார். 16 கோடி ரூபா அந்த வீட்டோட விலை. அந்த போயஸ் கார்டன் வீட்டுக்கு ஒரு மார்வாடி அதோட செல்லர், மார்வாடி இனத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து அதை விற்கிறாரு, வேற ஒருத்தர் வாங்குறாரு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மார்வாடிக்கு ஒரு டவுட் வருது. இவர் சைன் அக்ரிமெண்ட் பண்ணி வாங்குறாரு, இவர் முழுசாக அந்த டீலை முடிப்பாரா, இந்த சொத்தை பர்ச்சேஸ் பண்ணிடுவாரா, முழுசாக முடிச்சிடுவாரான்னு. அப்போ அந்த மார்வாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவர்கிட்ட வைத்த ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரிந்த சென்னையில் இருக்கிற யாராவது ஒரு நகரத்தாரை எனக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்கள், நான் கையெழுத்து போடுகிறேன்னு சொன்னார். இப்போ ஆங்கில புத்தாண்டு கடந்து போயிருக்கு, நம்மளா ஒரு கேலண்டர்னு வச்சுக்கிட்டோம், ஒரு புத்தாண்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த புத்தாண்டை வந்து ஆங்கில புத்தாண்டுக்கு நம்மால் தமிழில் வாழ்த்து சொல்லுவான், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. தமிழ் புத்தாண்டு வரும்போது ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம உடம்பு மனசு மூளை தான் சார் நம்ம, இல்லையா? உடம்புக்கு தேவை ஆரோக்கியம், ஆரோக்கியம் வேணால் டாக்டர்கிட்ட போகணும், இல்லையா? மனசுக்கு தேவை அமைதி, அமைதி வேணால் கடவுள்கிட்ட போகணும், இல்லையா? மூளைக்கு தேவை கல்வி, கல்வி வேணால் ஆசிரியர்கிட்ட போகணும். ஆனால் மாற்றி மாற்றி போய் கேட்பான், கடவுள்கிட்ட போய் டாக்டரை, கடவுள்கிட்ட போய் சாமி எப்படியாவது நான் பாஸ் ஆகிடணுமா. கடவுள் எப்படி நிச்சயமாக அவனை பாஸ் பண்ண போகிறதில்ல, பாஸ் பண்ண வைப்பதற்கு உதவ போவது ஆசிரியர். ஆனால் மாற்றி மாற்றி வந்து கேட்பதில் நம்ம ஆளுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து ஒரு சில குணங்கள் உண்டு. என்னன்னாக்கா, நகைச்சுவைக்காக சொல்கிறேன், எங்கள் ஆத்தாவுக்கு வந்து காது சரியாக கேட்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு கம்ப்ளைண்ட்டு. காது கேட்கலை, என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இது சரியாக தவறாங்கிறக்கா பெரியவர்கள் நச்சரிக்கிறார்கள். பெரியவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏதாவது கேட்டே இருக்காங்க, இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்காக சொல்கிறேன். எங்கள் ஆத்தா வந்து காது சரியாக கேட்கல பச்சி, ஏதாவது ஒரு இஎன்டிகிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு ஒரு திருச்சியில் ஒரு பிரபலமான ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போய் உட்கார வச்சேன். அவர் இந்த காதுக்குள்ளார ஓட்டோஸ்கோப்னு ஒன்று இருக்குது, நீங்களாம் தெரியும், ஒரு கம்பி மாதிரி உள்ளே விட்டு உள்ளே முனையில் ஒரு லைட் இருக்கும், வெளியே தெரியும் ஸ்க்ரீனில் காதுக்குள்ளே என்ன இருக்குது. எங்கள் ஆத்தா பக்கத்தில் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு, ஆச்சு எத்தனை நாளாக காது கேட்கல, இப்போத்தான் 1 வாரமா அப்படின்னுச்சு. இந்த அத்தை நல்லா கேட்குது இல்லை, இப்படி பேசுனா எனக்கே கேட்காதுன்னாரு டாக்டர். என் மகன் என்னை ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு டாக்டரை கூட்டி போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டான், டாக்டர் ஏன் அப்பாவுக்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா. டாக்டர் கொஞ்ச நேரம் அவனே பார்த்துக்கிட்டே இருந்தார். தம்பி, ஏன் காய்ச்சல் வந்திருக்குன்னு கேட்காத, எப்போ வரும்னு மட்டும் கேளு. காரணம் இப்போ தான் 4 நாளாக படுத்திருந்து நானே எந்திரிச்சு வந்திருக்கேன். அதனால் எது சரி எது தவறு என்பதை நமது மனம்தான் தீர்மானிக்கிறது. நல்ல பாம்புக்கு ஏன் சார் நல்ல பாம்புன்னு பேர் வச்சான், அது கடிச்சா செத்து போயிடுவாங்களே ஒரு நண்பர் கேட்டார். இது சரியா சார்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேங்க. அப்போ அவர் கேட்டார், நல்ல பாம்புக்கு ஏன் நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்கான், அது கொத்துனா செத்துருவீங்களேன்னு. நண்பர்கிட்ட கேட்டேன், என்ன எப்படி கேட்குறாரு, நல்ல பாம்புக்கே நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் ஒரு பதில் சொல்கிறார், நல்லா குத்துனா அது நல்ல கத்தி,
நல்ல புத்தி இருந்தால் அது நல்ல புத்தி. ஒரே கொத்தில் போட்டதுன்னா அது நல்ல கொத்து. கொத்துனா இப்படி தான் கொத்தணும்னு குத்துறது தான் நல்ல பாம்பு. அப்பா அறிவு திருக்குமரா, இது விளக்கமாக இருக்க முடியாது என்று அதை பற்றி படித்த பொழுது தான் எனக்கு தெரிந்தது நண்பர்களே. கட்டு விரியன், கண்ணாடி விரியன்னு எத்தனையோ கொடிய விஷமுள்ள பாம்புகள் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்த உடனே கடித்து விடும், ஆளை பார்த்த உடனே கடித்து விடும். இந்த நல்ல பாம்பு என்கிற நாகப்பாம்பு மட்டும்தான் எதிரில் இருப்பவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து விட்டு அப்புறம்தான் கடிக்கும். ஒரு வாட்டி அது பின்தங்கி பின்னாடி போயிட்டு படத்தை விரித்து காட்டி பயமுறுத்தி நாம் அதற்கும் பயப்படாமல் நெருங்குகிறோம், அதற்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தால்தான் கடிக்கும். எதிரிக்கும் ஒரு முறை சந்தர்ப்பம் கொடுத்து பிறகு கடிப்பதால் தான் நாகப்பாம்பிற்கு நல்ல பாம்பு என்று பெயர் என்று அந்த புத்தகத்திலே போட்டிருந்தது. நம்ம ஊரில் பாம்பை பார்த்தா அடிப்பான் இல்லையா? சைனாவில் பாம்பை பார்த்தா பிடிப்பான். நம்மளுக்கெல்லாம் அது சாமி, அவனுக்கு அது அன்றைக்கி நைட்டு சூப். அப்போ எது சரி எது தவறு என்பது நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு. என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிலே பல வினோதமான சட்டங்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கேட்டால் அது சரியா தவறாங்கிற மிகப்பெரிய கேள்வி வரும். ரோட்டில் ஆடு மேய்ச்சா உங்களை ஜெயிலில் போடலாம், நாயை தினம் கரெக்டாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகலன்னா உங்களை ஜெயிலில் போடலாம். இதாவது பரவாயில்ல, சம்பவான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் மனைவியோட பர்த்டேயை கணவர் மறந்துட்டாருன்னா அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா அவரை ஜெயிலில் போட்டுடலாம். இப்போ ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டு, செட்டியார்களுக்கு தான் வைக்கணுமா? ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டு. எந்த ஆட்சி செட்டியாரோட பிறந்த தேதி, நட்சத்திரம், ராசி, லக்னம் இது நாளையும் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவர்களுக்கு என் சார்பாக புதிதாக பொறுப்பேற்று கொண்ட தலைவர் வெங்கடாச்சலம் அவர்கள் 100 ரூபாய் பரிசளிப்பார். எங்க சொல்லுங்க பார்ப்போம். பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம், லக்னம் செட்டியார் விட்டு கரெக்டாக சொல்லணும். சொல்லுங்க ஆச்சி. ஆச்சி ஆன்லைனில் செக் பண்ணுவேன். அதை சொல்கிறதுல ஒரு அலாதி சந்தோஷம் சார். இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க ஆட்சியெல்லாம் சாமி ஆடுறதுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. சாமி ஆடையில் பழைய கோவத்தெல்லாம் தீர்த்துக்குவாங்க. அப்படியே அது வரைக்கும் அப்படியே மூசு மூசு மூசுன்ட்டே இருக்கிறது. டப்புன்னு சாமி வந்த மாதிரி, டே விஸ்வநாதா நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதாடா. அவர் விஸ்வநாதன் யோசிப்பார், ரொம்ப நாளாக மனசில் வச்சுருந்த இன்னைக்கு முடிச்சுக்கிட்டா. அப்படி தானே? இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார். இப்போ கூப்பிட்றதே அப்படி தான். என்னடா எங்கடா இருக்க? அம்மா யார்கிட்டம்மா பேசுகிற? அவன்கிட்ட தான். அவன் இன்னும் தொலைக்காமல் இருக்கான், எங்கே சுற்றிக்கிட்டு திரிகிறானோ. யாரும்மா? அவன் தான், புருஷன் தான். காலையில் போகிறவன் எங்கே தான் சுற்றுருவானோ தெரியல. இதுதான் இன்றைக்கி இருக்கிற மரியாதை. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு பேர் தானே ஆச்சு சொன்னீங்க. சரி, நல்ல. அடுத்து மேலே விருச்சிக ராசி. அண்ணன் கேட்டைக்கு விருச்சிகம் எத்தனை 4 பாதத்துக்குள்ளே வருமா? ரைட்டு, ஓகே. அண்ணன் ஜாதகம் பார்ப்பீங்களோ? கடக லக்னம். கடக லக்னம், ஓகே. பிறந்த தேதி உங்கள் செட்டியார் வந்திருக்காங்களா? அண்ணே கரெக்டாண்ணே, கொஞ்சம் எந்திரிக்கண்ணே. கரெக்டாண்ணே. நட்சத்திரம், லக்னமும் கரெக்டா? அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேயா? பிறந்த அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேயா? கவனமாக பார்த்துக்காச்சு. இப்பொழுது நான் ஏற்கனவே அறிவித்தபடி நம் எல்லோரின் சார்பாக தலைவர் 100 ரூபாய் பரிசை ஆட்சிக்கு வழங்க. அண்ணே உங்க கையால கொடுங்க. அண்ணே நினைப்பாங்க இவரை பேச கூப்பிட்டதுக்கு சும்மா இருக்காம. ஆச்சி இருந்தாங்க. ஆச்சி நன்றி, நன்றி ஆச்சி, நன்றி. எல்லாரும் ஒரு பலத்தை கரவொலி கொடுத்துடலாம். இப்போ அன்னைங்கல்ல யாராவது ஒருத்த ஆட்சியோட கரெக்டான நட்சத்திரம், பேர், ராசி டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு ஆச்சி. அண்ணா என்னண்ணே டக்குன்னு எந்திரிச்சிக்கல? எந்திரிங்க. லக்னம். இப்பொழுது அண்ணன் அவர்கள் 100 ரூபாய் தலைவர் அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆச்சி
ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், எது சரி எது தவறு, எது சரியான வாழ்க்கை எது தவறான வாழ்க்கை அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறது? 4 வார்த்தையில் சொல்லட்டுமா, 4 வார்த்தையில் சொல்லட்டுமா? நாங்கள் அண்ணே சொல்லுங்கண்ணே. மிதம், இதம், மிகை, பகை. நாங்கள் எப்படி நான் வாழ்க்கைக்கு பொருந்துன்னே? நீங்கள் எதை வேணால் பொருத்தி பாருங்கள். எது உங்கள் வாழ்க்கையில் மிதமாக இருக்கிறதோ அது எல்லாம் எப்பொழுதும் மிதமாக இருக்கும். எது உங்கள் வாழ்க்கையில் மிகையாக போகிறதோ அது எப்பொழுதும் உங்களுக்கு பகையாக மாறும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு வியாதி என்பது என்ன? இந்த உடம்பில் எது மிகையாக இருக்கிறதோ அது வியாதி. உங்கள் உடம்புல சர்க்கரை மிகையாக இருந்தால் சுகர் பேஷண்ட்டு, சால்ட்டு மிகையாக இருந்தால் யூரிக் ஆசிட், ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் பிபி பேஷண்ட்டு. கல்யாணம் ஆன எல்லாருமே ஆச்சுக்கு என்ன சந்தோஷம். கல்யாணம் எல்லாருமே விட்டுருவலா? நான் விட்டுருவலா? கண்டிப்பாக பிபி எகிறாமல் விட்டுருவலா? நான் இப்படி தான் ஒரு வயசான 90 வயசு ஒரு கிழவனும் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்து, டாக்டர் ஐயா வயசை குறைக்கணும், எங்களுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா? இருக்குப்பா, நான் புதுசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு 90 மாத்திரை கொடுக்குறேன், தினம் ஒன்றா போடணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வயசு குறையும்னு இருக்காரு டாக்டர். சரின்னு வாங்கிக்கின்னு போயிருக்காங்க. அடுத்த நாள் கதவை தட்டிக்கிட்டு ஒரு 30 வயசு அம்மா வந்திருக்கு. வந்துட்டு, டாக்டர் என்னைய தெரியுதா அடையாளம்னு இருக்கு. தெரியலையேம்மா, நேற்றுக்கு நான் வந்தேன்ல ஒரு வயசான கிழவி 90 வயசு, எனக்கு இப்போ 30 வயசு டாக்டர். ஏம்மா என்னம்மா ஆச்சு? 60 மாத்திரையும் ஒரே நாளில் போடலாம், ஒன்றா போட்டால் லேட் ஆகும்னு போட்டேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா? இடுப்பில் உட்காந்துருக்காருல கை குழந்தை, அதுதான் எங்கள் வீட்டுக்காரர். 90ஐயும் ஒரே நாளில் போட்டு 1 வயசு பிள்ளையா இடுப்பை விட்டு இறங்க மாட்டேங்கிறேன், அந்த பட்டு கிடப்பேன், அவனை இறக்கி விடுங்க முதல்ல. அவசரம், மிதம், இதம், மிகை, பகை என்றார். சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் பெண்களுக்கு அத்தனை கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இது சரியா தவறா என்று எண்ணி பார்க்கிற பொழுது மிகப்பெரிய தவறெனப்படக்கூடிய பல விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன. கழுமரம் பாய்தல் அப்படிங்கிற ஒரு சடங்கு இருந்திருக்கு சார், நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பெண்ணை நீ சூன்யம் வைத்தவள், நீ நடத்தை சரியில்லாதவள், நீ ராசி இல்லாதவள் என்ற ஒரே காரணத்திற்காக, வேற எந்த விஷயமும் கிடையாது, அந்த பொண்ணு எதுவும் செய்யலை. ஒரு மரத்து மேலே ட்ரங்க்ல இருந்து நேராக கீழே கழு மரத்தை நிப்பாட்டி அதில் பாய சொல்லி உயிர் இழக்க செய்திருக்கிறார்கள். ஏன் நம்ம பார்க்கவே, நமக்கு முந்தைய தலைமுறை எடுத்து பார்த்தாலே ஒரு பெண் கணவனை இழந்த பிறகு எத்தனை விதமான கொடுமைகள் ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கின்றன. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண்ணை அவள் தலையை முட்டையடித்ததும், அவளை உடன்கட்டை ஏற வைத்ததும், அவளை வெள்ளை சீலை கொடுத்து வெள்ளை ஜாக்கெட் கொடுத்து நீ வெள்ளைச்சீலக்கார ஆட்சி என்றே பெயர் வைத்ததும், இன்றைக்கும் நகரத்தார் வீடுகளிலோ மற்ற இனத்து வீடுகளிலோ கணவனை இழந்த பெண்ணை உட்கார வைத்து தாலியை கட்டி தலையில் நெற்றியில் குங்குமம் வைத்து தலையில் நீரை ஊற்றி அந்த குங்குமம் வலித்து ஓடுகிற அளவிற்கு செய்யப்படுகிற செயல் ஒரு பெண்ணுக்கு எதிராக நேரப்படுகிற மிகப்பெரிய அவமானமாக நான் கருதுகிறேன். மிகப்பெரிய அவமானமாக கருதுகிறேன். இனிமேலாவது நமது சமூகம் அல்ல, நமது நாட்டில் உள்ள அத்தனை சமூகங்களும் பெண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த மாபெரும் கொடுமையை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். கணவனை இழந்தவுடன் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமை என்றால், ஒரு பெண்ணை இழந்தவுடன் கணவனுக்கு ஏதாவது இது போல சடங்குகள் இருக்கிறதா? ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்கிறான் பாரதி. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம். பூணு நல்லறத்தோடு பெண் உருப்போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம். யாதுமாகி நின்றாய் பெண்ணே, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்கள் என்று இல்லை. அன்பு வடிவாகி நிற்பவள் ஆக்கம் நீக்கம் யாவும் உன் செய்கை. இன்பமெல்லாம் சேர்ப்பாள். ஆதியான் சிவனும் அவன் சோதியான சக்தியும் தான் அங்குமிங்கும் உளவாகும். ஒன்றேயாகின் அதுவே பெண்மை என்றான் பாரதி. எந்த தேசத்தில், எந்த மாநிலத்தில், எந்த நாட்டில், எந்த நகரத்தில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த நாடும் அந்த இனமும் அந்த தேசமும் உயரும் என்பதுதான் வரலாறு. ஒரு வீட்டோட சுத்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீட்டோட கழிவறையும் அந்த வீட்டோட தலையணை உரையையும் பார்த்தால் போதும். ஒரு தெருவோட சுத்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த தெருவில் கிடக்கக்கூடிய கழிவுகளையும் தெருவில் கிடக்கக்கூடிய குப்பைகளையும் பார்த்தால் போதும். ஒரு நகரத்தினுடைய சுத்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நகரத்து மனிதர்கள் போக்குவரத்து விதிகளை எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறாங்கிறத பார்த்தா நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நாட்டினுடைய உயர்வையும் ஒழுக்கத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை வைத்து மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை இங்கிலாந்திற்கு சென்றிருந்த பொழுது
ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன உங்கள் நாடு, என்ன நாடு, பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் அது இது ஆட்சி பூஜைங்கிறீங்க, ஒரு ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப கை கொடுக்க வைக்கிறீங்களா? நாங்களாம் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணால் மீட் மிஸ்ஸஸ் விக்டோரியா அப்படின்னு அவங்க அந்தமாக கை கொடுக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் ஊரில் அப்படியா? மனைவி அறிமுகப்படுத்துகிறப்ப கை கொடுக்க வைக்கிறீங்களா? நீங்கள்லாம் பின்தங்கி இருக்கீங்க என்ற பொழுது விவேகானந்தர் சொன்னார், உங்கள் நாட்டுக்கு யாருப்பா ராணி? எங்கள் நாட்டுக்கு இங்கிலாந்து மகாராணி. இங்கிலாந்து மகாராணி நீ பார்த்துருக்கியா? ஓ பார்த்துருக்கனே. எப்பொழுதாவது இங்கிலாந்து மகாராணியிடம் கை குலுக்கி இருக்கிறாயா? உங்கள் இந்த நாட்டுக்கே மகாராணி, அவங்கள்ட்ட போய் நான் எப்படி கை குலுக்க முடியும்? இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை உங்கள் நாட்டிற்கு ஒரே ஒரு மகாராணி தான். எங்கள் நாட்டை பொறுத்தவரை எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே மகாராணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எங்கள் வீட்டு பெண்களுக்கு இல்லத்தரசின்னு பேர் வச்சோம். எந்த மகன் தன்னுடைய மனைவியை இளவரசியை போல் நடத்துகிறானோ அந்த மகன் ஒரு மகாராணியின் மகனாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காஞ்சி பரமாச்சாரியாவுடைய அமுத மொழிகள் இருக்கிறது, பெரியவா மகா பெரியவாவுடைய அமுத மொழிகள். பரோபகரார்த்தம் பலந்தி விருஷ, பரோபகரார்த்தம் வகந்தி நத்திய, பரோபகரார்த்தம் துகந்தி காவ, பரோபகரார்த்தம் இதம் சரீரம். அர்த்தம் என்ன தெரியுமா? மரங்கள் கனிகளை தருகின்றன, ஆனால் அந்த கனிகளை அந்த மரங்கள் உண்பதில்லை. செடிகள் பூக்களை தருகின்றன, அந்த பூக்களை அந்த செடிகள் நுகர்ந்து பார்ப்பதில்லை. பசுக்கள் அனைவருடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்க பால் தருகின்றது, ஆனால் எந்த பசுவும் தான் கொடுக்கின்ற பாலை அருந்துவதில்லை. நதிகள் நல்ல நீரை கடத்தி கொண்டு போய் கடலிலே சேர்க்கின்றன. எத்தனை வறண்ட காலத்திலும் நதிகள் தங்களுடைய தாகத்திற்காக அந்த நீரை பருகுவதில்லை. என் அன்பிற்குரிய நண்பர்களே, அன்பிற்குரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், மனிதர்களாக பிறந்த நாம் பிறருடைய நன்மைக்காகவும் பிறருக்கு நல்லது செய்வதற்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர எது சரி எது தவறு என்பதை மனதிற்குள் ஒரு தராசை தூக்கி கொண்டே தெரிந்து கொண்டே இருந்தால் நம்மால் பிறரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான் நேரம் இருக்க முடியுமே தவிர பிறர் மேல் அன்பு செலுத்த நேரம் இருக்க முடியாது என்று அன்னை தெரசா சொல்கிறார். இந்த பரோபகாரம்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இந்த உயிர் வந்து இந்த உடலை விட்டு இந்த பூமியை விட்டு பிரிகிற பொழுது எந்த மனிதனாலும் இந்த பூமியை விட்டு உயிரோடு தப்பிக்க முடியாது. எந்த மனிதனாலும் தப்பிக்க முடியாத சிறைச்சாலை ஒன்று இருக்குன்னா அது இந்த பூமி தான். இந்த பூமியை விட்டு நீங்கள் உயிரோடு தப்பிக்கவே முடியாது. உயிர் இல்லாத பொழுதுதான் நீங்கள் இந்த பூமியை விட்டு செல்வீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டு போகிற கரன்சி என்ன தெரியுமா? புண்ணியம். என் அன்பிற்குரியவர்களே, வெளிநாட்டுக்கு போகிறப்ப அந்த நாட்டு கரன்சியை மாற்றிட்டு போகிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த பூமிங்கிற இந்த கிரகத்தை விட்டு நாம் வெளியே செல்கிற பொழுது நாம் அடுத்த சிவலோகத்தையோ மேலோகத்தையோ அடைகிற பொழுது நாம் கொண்டு போகிற கரன்சி என்ன? இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியம் மட்டும்தான். நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று தெரிந்த பிறகு உங்களுக்கு எத்தனை நெருக்கமாக இருந்தவராக இருந்தாலும் ஃபோனில் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு கேட்டுட்டு தான் வருவாரே தவிர வேறு எந்த விதமான அடையாளமும் நீங்கள் கொண்டு போவதில்லை. திருமூலர் மிக அழகாக சொன்னார், ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே. ஊரெல்லாம் கூடி உறக்க அழுவானாம். இந்த அழுகிறதுல பெரிய காமெடி இருக்கு சார். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கேதுன்னு அழுகிறாரு, முகத்தில் தேங்காய் பூ துண்டை வச்சுக்கிட்டு. தேங்காய் பூ துண்டை எடுத்துகிட்டு பார்த்தா உள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்பயோ போவேன்னு நினைச்சேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதுட்டு பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டேங்கப்பா யார் தெரியுமில்ல, அரியா அட்டையாப்பா, அவருக்கு அவர் அட்டையாப்பா. ஒருத்தரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவருடைய என்ன இது என்ன பராக்கிரமம் என்ன, அவர் என்னென்ன சாதிச்சிருக்காரு தெரியுமா, என்ன படிச்சிருக்காரு தெரியுமா. பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே. பக்கத்தில் இருக்க ஆற்றுல போய் ஒரு முக்கு போட்டு வந்தான்னு வச்சுங்க,
நைட்டு வடிவேல் காமெடி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் எல்லாம். முடிஞ்சு போச்சு. கொண்டு போகக்கூடியது என்ன? இந்த பிளானட்டை விட்டு போகிறப்ப, இந்த கிரகத்தை விட்டு போகிற பொழுது புண்ணியம் என்கிற பரோபகாரம், கரன்சி மட்டும்தான் அந்த லோகத்தில் செல்லுபடியாகும். சைனாவில் ஒரு பெரிய பணக்காரர் சார், பல கோடி சேர்த்துட்டார், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் திடீர்னு மண்டையை போட்டார். அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் மீட்டிங் போட்டு அவங்க ஒய்ஃபை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் தாம்மா அடுத்த முதலாளி அம்மா. அந்த அம்மாவும் சரின்னு ஏற்றுக்குது. அப்போ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அம்மா ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரே ஒரு அப்ளிகேஷன்மா, உங்களுக்கு வயசும் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிங்களேன். அதுவும் நாங்கள் பர்சனல் தான், பட் சொல்கிறோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் எல்லோரும் விருப்பப்படுறோம். கல்யாணமா? ஓகே பண்ணிக்கிறேன், ஆனால் நான் விருப்பமானவனை தான் தேர்ந்தெடுப்பேன், அதை நீங்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா, அது இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் பார்த்து யாரை வேணால் டிசைட் பண்ணிக்கங்க. ஓகே. நான் இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் டிரைவரை இருந்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லோரும் ஒரு நிமிஷம் ஷாக். என்னம்மா சொல்லுங்க? ஆமாங்க, எங்கள் வீட்டு டிரைவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி ஓகேம்மா, உங்கள் விருப்பம். அவருக்கு அந்த அளவுக்கு ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. கல்யாணம் நடந்துருச்சு. முதல் சந்திப்பு. இந்த அம்மா போய் அவரை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. ஆச்சு, நல்லா கேட்டுக்குங்க. அவர் உட்காந்து எதுன்னு அழுதுகிட்டு இருக்கார் டிரைவர். இந்த அம்மா போய், ஏன்பா அழுகிற, நான் தான் உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் சரிம்மா, ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சி தான் என்னால் கண்ணீரை அடக்க முடியலம்மா. இவ்வளோ நாள் ஐயா சுற்றி சுற்றி சம்பாதிச்சது பூரா எனக்காகத்தான்னு நினைக்கிறப்ப என்னால், ஐயா சுற்றி சுற்றி சம்பாதிச்சிருக்காரு வேர்ல்டு ஃபுல்லாக போய், உலகம் பூரா பறந்து பறந்து சம்பாதிச்சதெல்லாம் யாருக்காக? அடால்ஃப் ஹிட்லர் மிக அழகாக சொன்னார், நீங்கள் இறந்த பிறகு உங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் நீங்கள் வாழ்ந்த பொழுது நீங்கள் தேவையில்லாமல் பணம் சேர்த்ததற்கான சான்றுன்னு சொன்னார். என் அன்பிற்குரியவர்களை, வாழுகிற காலத்தில் பணம் தேவைதான், சேருங்கள், ஆனால் அதோடு சேர்த்து புண்ணியத்தையும் சேருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலேயே நீங்கள் எப்பொழுது பிறக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கான டியூ டேட் கொடுக்கப்பட்டு விட்டது. பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே. ஆசைகள் என்ன, ஆணவம் என்ன, உறவுகள் என்பது பொய்தானே. உடம்பு என்பது உண்மையில் என்ன, கனவுகள் வாங்கும் பைதானே என்றார் வைரமுத்து. நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சிவவாக்கியர் சொன்னதை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். மண்களம் கவிழ்ந்த பொழுது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்களம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாருமென்று ஓடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே என்றார். இதை எப்பொழுதும் சிவனையே வழிபட்டு சைவத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிற அத்தனை நகரத்தார் விட்டு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். வாழுகிற காலத்தில் பிறருக்கு பயன் தருமாறு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆகச் சிறந்த வாழ்க்கை. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். உங்கள் அத்தனை பேருடைய வாழ்விலும் 16 செல்வங்களும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகவாமி அருள்வாமி அபிராமியே. வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி.